கோடை நறுமலரே, ஒளிவல் புதுநிலவே, அன்பே அமுதே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே கனியே, பழரசச்சோயே, மரகதமணியே, மாணிக்கச் சுடரே, மன்மத விளக்கே. தமிழை இப்படியெல்லாம் அழைக்கலாம், ஆனால் தமிழை தமிழ் என்று அழைப்பதே பெருமையாக கருதேன் சொன்ன முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வழியில் தமிழுக்கு என் முதல் வணக்கம், என் உரை தொடக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர் இருக்கிறதுக்கு நீங்களா நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக மகளிர் உரிமை தொகை, உங்களுக்காக விடியல் பயணம், உங்க வீட்டு பெண் பிள்ளை படிக்கணும் புதுமை பெண் திட்டம், உங்க வீட்டு ஆண் பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக தமிழ் புதல்வர் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், வேற என்ன செய்யறாரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மோடியை தான் கேட்கணும். மோடி தான் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல, அதனால ஏரியால சம்பளம் தான் சொல்றேன். அது மோடி பணம் கொடுக்காதனால தான் நமது அதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊராட்சி தோறும் போராட்டம் செய்து 4000 கோடி நிதியை பெற்றுக் கொடுத்து உங்களுக்கு பாதி பணம் கொடுத்தாங்களா கொஞ்ச நாள் முன்னாடி, அதை வாங்கி கொடுத்தது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அரியலூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி திமுக சார்பில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க திருமண பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கும் பாலமுருகன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கும் கருப்பையா, நடராஜன், முருகேசன், புல்லட் காசிநாதன், செல்வேந்திரன், சுப்பிரமணி மற்றும் சிறப்புரை ஆற்றல்களை வழங்கி தந்துள்ள தலைமை கழக பேச்சாளர் எஸ்என்ஐ அண்ணன் சி ஆறுமுகம் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி நாயகர், நம்மை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, அடுத்ததாக இளம் பேச்சாளர் வெங்கடேசன், ஒன்றிய கழக செயலாளர் தெய்வ இளையராஜன், வீரசிவா, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஊருக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணின் மைந்தர், மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே, ஒன்றிய மேற்பாளர் சகாதேவன் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி விக்னேஷ், ஜெயக்குமார், நமச்சிவாயம், மாவட்ட அணி நிர்வாகி முத்தமிழ் செல்வன், ராஜேந்திரன், இளங்கோவன், கோபி, விஜயகுமார், அனைத்திற்கும் மேலாக இறுதியாக நன்றி உரை ஆற்றுவதற்கும் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, கீழே அமர்ந்திருக்க மகளிருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, அந்த பக்கம் உட்கார்ந்திருக்க கட்சிக்காரங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி கூட்டத்துக்கு போயிடலாம். இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற திராவிட பேரரசர் நமக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்க ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முடியுமா சேர்ல உட்கார முடியுமா? உட்கார விட்டா உங்க மாமியாரு மாமனாரு வீட்டுக்காரே உட்கார விட மாட்டாரு, ஏத்து உள்ள போமாட்டாரு. சரி, இங்கதான் உட்கார முடியாது, வீட்டுக்குள்ள உட்கார முடியுமா? வீட்டு உள்ளே உட்கார முடியாது. உங்களுடைய அதிகபட்ச சொர்க்கம் உங்க வீட்டு அடுப்பங்கரை, கரெக்டா? அங்கதான் இருப்பீங்க, சமைப்பீங்க, சமைச்சு எடுத்துட்டு சாப்பாடு வைப்பீங்க, சாப்பாடு வச்சுட்டு போட்டுட்டு உள்ள போயிடுங்க. திரும்ப தெருவுல கூட பார்க்க முடியாது, எட்டி பார்க்க முடியாது, கரெக்டா? இதையெல்லாம் மாற்றியவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர். அவர் வழியில் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாபெரும் தலைவர். இந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பாரதியார், பெரியார். பாரதியார் என்ன சொன்னாரு? வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறுவீனில் ஆணுக்கு பெண்ணின் இழப்பிலை காண் என்று கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, கை கொட்டி குலுங்கிய கும்மியடி. பாரதியார் அப்பயே சொல்லிட்டாரு, இந்த பெண்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் பெரியார் சொன்னாரு, இந்த பெண்கள் படிக்கணும், இந்த பெண்கள் ஹெலிகாப்டர் ஓட்டணும், ஏரோப்ளைன் ஓட்டணும், லாரி ஓட்டணும், பஸ் ஓட்டணும், ஆட்டோ ஓட்டணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு அடித்தளம் போட்டார், விதை போட்டார். இந்த பெண்களுக்காக விதை போட்டவர், படிக்க வேண்டும் என்று விதை போட்டவர் பேரறிஞர் அண்ணா. ஆசைப்பட்டவர்கள் பெரியார், பாரதியாரும் ஆசைப்பட்டார்கள். அதை நனவாக்கி காட்டியவர் கலைஞர். பெண்களுக்கு சொத்து சம உரிமை கொடுத்தவர் கலைஞர், கரெக்டா?
உங்களுக்கு மரியாதை எப்ப உருவாச்சு, உங்களுக்கு எப்ப சொத்துல சம உரிமை கொடுத்தாங்களோ அப்பவே கூடுதலான மரியாதை உருவாச்சு பெண்களுக்காக. என்ன முழுக்க முழுக்க பெண்களுக்காக பேசிட்டு இருக்கேன்னா, இந்த பெண்கள் முன்னேற்றம் தான் திமுகவுடைய ஆசை, திமுகவுடைய கொள்கை. பொருளாதாரத்திலும் சமத்துவத்திலும் அனைவரும் ஆணுக்கு பெண் சமம் என்று நினைக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டது திமுக கழகம். அதை செய்தவர்கள் தான் நம்ம ஆளுங்க. கலைஞர் பேரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கலைஞர் சாதனை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தாரு. இன்னைக்கு தளபதி பெண்கள் படிக்கணும்னு புதுமை பெற்றல மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நாங்க இப்ப ஓரணி தமிழ்நாடு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு போறோம், என்னமா தமிழ்நாடு அரசோட திட்டங்களை ஏதாவது பயனடைகளை கேட்டா மகளிர் உரிமை தொகை வாங்குறேன்னு சொல்றாங்க அந்த அம்மா. விடியல் பயணத்துல போறேன்னு சொல்றாங்க அந்த அம்மா. என் பொண்ணு கல்லூரியில் படிக்கிறது 1000 ரூபாய் வாங்குறேன்னு சொல்றாங்க அம்மா. என் பையன் கல்லூரியில் படிக்கிறான், மாசம் 1000 ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு திட்டங்கள் ஒரு குடும்பத்திலே 4-5 திட்டங்களை பயன்படுறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு இன்னும் பேச்சாளர்லாம் இருக்காங்க, நானே பேசிடக்கூடாது. இந்த ஆட்சிக்கு இந்த பெண்கள் நீங்க எப்பயுமே உறுதுணையா இருக்கணும், சரியா? கலைஞருக்கும் திமுகவுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். எந்த தேர்தல் வந்தாலும் உதயசூரிய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். நம்ம அப்பதான் நாம முன்னேறலாம். இதற்கு முந்தைய ஆட்சி செய்யறவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல, எதுவுமே செய்யல. செய்யறது என்ன இருக்கு? மத்தியில் மோடி ஆட்சி செய்யறாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு கொடுக்க வேண்டிய பெஞ்சால் புயல் நிதியை கொடுக்கல, நமக்கு தேவையான ஜிஎஸ்டி நிதியை கொடுக்கல, நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஏரி வேலை சொல்றீங்களே அந்த ஏரி வேலைக்கு நிதி கொடுக்கல, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 2000 கோடி கல்வித்துறையில தரணும், அந்த 2000 கோடி நிதி தரல. இதெல்லாம் கொடுக்கணும். என்ன